ஹாய், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நல்ல ஒரு சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பெங்களூர் ஸ்டைல்ல தான் உப்மா செஞ்சுக்கிறேன். இது பெங்களூர்ல எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி நான் ஹோட்டல் ஸ்டைல்ல தான் செஞ்சு காட்டுகிறேன். இதுக்கு கூடவே தேங்காய் சட்னியும் ஒரு ஃபில்டர் காஃபி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராகவே இருக்கும். எப்பனா நீங்க இந்த மாதிரி டைம் இருக்கிற நேரத்துல ஈஸியாவே செஞ்சு வீட்டுக்கு கொடுக்கலாம். உப்மா சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாக்கா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு பேரு பெங்களூர்ல காராபாத்து இல்ல உப்பிட்டு சொல்லுவாங்க. இப்ப எப்படி செய்யலான்ட்டு பாத்துக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆயிட்ட பிறகு ஒரு 4 டேபிள் ஸ்பூனு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிட்ட பிறகு கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடுகு எல்லாமே 1/2 ஸ்பூனு சேர்த்துக்கணுமா இருக்குது. கடுகு நல்லா வெஞ்ச பிறகு 1/4 டீஸ்பூனு சீரகமும் சேர்த்துட்டு 2 வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கணுமா இருக்குது. ஒரு 3 பச்சை மிளகா அது கூட இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு கண்ணாடி பதத்துக்கு நல்லாவே வதக்கி எடுத்துக்கணுமா இருக்குது. ஒரு தக்காளி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி சேர்த்துக்கணுமா இருக்குது. தக்காளி நல்லா வதங்கி வர நேரத்துல 1/4 கேஜி அளவு பாம்பே ரவா தான் சேர்த்துக்கிற. ஸ்லோ ஃபிளேம்ல இந்த மசாலா கூடவே நல்லாவே வதக்கி எடுத்துக்கணுமா இருக்குது. புதுசா பாக்குறவங்க பெங்களூர் தமிழச்சி ஹோம் மேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கூடவே பெல் பட்டனை நீங்க ஆன் பண்ணாதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். என்னோட சேனல்ல நான் புதுசா ஆரம்பிச்சுக்கிறேன். வியூஸ் நல்லாவே போகுது என்னோட வீடியோக்கு. ஆனா சப்ஸ்கிரைப் தான் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ரவை நல்லா வறுத்துட்ட பிறகு டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துட்டு இன்னொரு வாட்டி நல்லாவே வறுத்து எடுத்துக்கணுமா இருக்குது. இந்த கப்புல ஒரு கப்பு நான் ரவை எடுத்துக்கிறது. 3 பங்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கணுமா இருக்குது. நல்லா பாயில் பண்ண தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்கக்குள்ள ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுதான் நம்ம சேர்க்கணுமா இருக்குது. இல்லைனாக்கா மேலெல்லாம் தெரிச்சிடும். இப்ப சேர்த்துட்ட பிறகு ஒரு வாட்டி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃபிளேம்ல மூடி போட்டு வேக வச்சுக்கணுமா இருக்குது. இப்ப பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. உப்மாவு இந்த மாதிரி தான் தலை இருக்கணும். ஆற அது நல்லாவே பதத்துக்கு வரும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மேல ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கிறேன். எப்பனா ஒரு நாள் இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமா கீ ஊற்றி சாப்பிட்டாக்கா ஒன்னும் ஆகாது. இப்ப பாருங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்த்தாக்கா சூப்பரான பெங்களூர் ஹோட்டல் ஸ்டைலு உப்மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கோ கமெண்ட்டை கொடுங்க. கரண்டில இருந்து எடுத்து போடக்குள்ள இந்த மாதிரி ஒட்டாம வரணும். நெக்ஸ்ட் வீடியோல ரவை உப்மாவுக்கு காம்பினேஷனா தேங்காய் சட்னி எப்படி செய்யலான்ட்டு அப்லோட் பண்றேன். தேவைப்பட்டாக்கா என்னோட சேனல்ல பார்க்கலாம்.